Morning, Friday morning breakfast, toast bread, butter with omelette. இப்படி வைக்கணும், இப்படி சாப்பிடணும். இவ்வளோதாங்க என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிடுவேன். ஒரு தோசைனா, சின்ன தோசைனா 2 சாப்பிடுவேன், பெரிய தோசைனா 1.5 சாப்பிடுவேன். 1 கப் ரைஸ் தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட மொபிலிட்டிக்கு நான் சாப்பிட்டேன்னா வெயிட் போட்டேன்னா நான் ரொம்ப வெயிட் போட்டேன். 120 கிலோ இருந்தேன். நான் பழைய வீடியோலாம் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. வித் காஃபே ஏன்னா அந்த உடம்பு சரியில்லாம டிப்ரெஷனாக நிறைய சாப்பிடுவேன். ஐயோ வெயிட் போட்டுப்பேன், சாப்பிடுவேன், பிஸ்னஸ் அது இதுன்னு டென்ஷனில் இருப்பேன். எங்கே போனாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். வீட்டில் சில்வியா அதை சேர்த்தா சில்வியா சேர்த்து வெயிட் இப்போ 80 கிலோ இருக்கேன். என்னோட ஹைட்டுக்கு கரெக்டாக 78 to 80 இருக்கணும். அதே அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். முந்தானத்தை கூட டாக்டர்களை போனலாம், கிளினிக் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. நான் கடவுள் புண்ணியத்தில் யாருக்கு எது வேணால் வரல, அந்த டைமில் வேணாலும். எங்களை மாதிரி கண்டிஷன் இருக்கலாம், நாங்களாம் வாழ்றதெல்லாம் போனஸ் தான். ஸ்டீவன் ஹாக்கு 78 வயசுல இருந்தார், 17 தான் இருந்தார். ஒவ்வொருத்தரும் கண்டிஷனுக்கும் நிறைய பேர் இப்போ இல்லை. எனக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதுக்காக சொல்கிறேன்னா, ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லாருக்கும் எது வேணால் நடக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்தவங்கள பார்த்து ஏளனப்படுத்தக்கூடாது. நம்ம ஊரில் நிறைய ஏளனப்படுத்துறீங்களா, எவ்வளோ டிசேபிள் சில்ட்ரன்ஸ் எங்களை பேசுகிறாங்க, கஷ்டமாக இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் எங்களால் காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த டிசேபிளாக இருக்க யூடியூபர்ஸ் கேரளா, தமிழ்நாடு, பெங்களூர், ஆந்திர பிரதேஷ் இவங்களாம் ஃபேமஸாக இருக்காங்க. சார் நாங்கள்லாம் வீல் சேரில் வெளில போனாலே ரொம்ப கேவலமாக எங்களை பார்ப்பாங்க சார். அப்படியே நம்ம காட்சி பொருளுமாக பார்ப்பாங்க சார். அப்படியே கூனி குறுகும். இந்த மாதிரி செய்யாதீங்க. மதர் தெரசா சொன்னது தான், உன் வீட்டில் உள்ள ஊனத்தை நீ பார்த்தால் வெளியே ஏன் ஊனம். சூப்பர் டைலாக். உன் வீட்டில் இருக்கிறவங்க நீ பார்த்துட்டாலே வெளில ஊனமே வராது. சக மனுஷனை மதிங்க. இந்த ஊரை நான் கடவுளுக்கு சமமாக சொல்லுவேன். ஒருத்தவங்க கண் கலங்கி வேணாம் இந்த வார்த்தை சொல்லும்போது. ஒருத்தவங்க தப்பாக சொன்னதில்லை. ஏன்னா ஒருத்தர் நொண்டின்னா எத்தனையோ முறை சொல்லியிருக்கான். அந்த நொண்டி வருவார் அந்த வீட்டில், நொண்டி அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. சொல்லிட்டோம், தப்பு இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க டிசேபிள்னா அதுக்கும் அர்த்தம் இருக்கும். நீங்கள் சொல்கிறது நல்லதான். ரெண்டு 3 லேடிஸ் சொன்னாங்க, டிசேபிள் சொல்கிறேன், மாற்றுத்திறனாளி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க, நல்லது தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. நான் ரொம்ப நாள் சொல்லணும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டே இருப்பான், நான் சொல்லுங்கண்ணா எங்கள் ஊரில் அப்படி வழியில்னா கூட அவன் தான் ஒரே பஸ்ஸில் ஏறினா கூட விட்டுட்டு போயிடுவான். அதெல்லாம் வீடியோ எடுத்து காட்டுறேன். ரோட்டில் அப்படி போகிறேன்னா நான் வரேன்னா வழி விட்டுருவாங்க. டூர்லாம் போகிறேன்ல, உடனே எதாக இருந்தாலும் செய்வாங்க. எங்கேயுமே மனிதம் அங்கே தான் இருக்குது. அவனை பார்த்து சொல்கிறீங்க அவன் வெள்ளைக்காரன். மனிதம் தான் முக்கியம். வெள்ளைக்காரனா, ஆப்பிரிக்கனா, அமெரிக்கனான்னு தேவையில்லை. நம்மக்கிட்ட அவ்வளோ மனிதம் குவிஞ்சு கிடந்தது. 50, 60, 70 பிறந்தவங்களுக்கு தான். அதுக்கு அடுத்து வந்த பசங்களாம் ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டீங்க. எனிவே மாற்றம் மாறும். உங்களுக்கே அடி வரும், வேதனை வரும், அப்போ உங்களுக்கு மாற்றம் வரும். சொன்னால் புரியாது உங்களுக்குலாம். நீங்களாம் சொல்லி புரியுற பசங்க இல்லை. தேங்க்யூ கண்ணம்மா. God bless you for your kind English breakfast.